ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்டி விலாக்ஸ். நான் எங்கே இன்றைக்கி கிளம்பிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3:30க்கே வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்லேருந்து போகுது. யாரை பார்க்க போகிறேன் அப்படின்னா நயன் மேம் தான் பார்க்க போகிறேன். நயன்தாரா மேம் நான் பார்க்க போகிறேன். நம்மளை வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க, அதுக்காக நம்ம வந்து போயிருக்கோம். இப்போ பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். பஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்லேருந்து இந்த பஸ் வந்து கிளம்பிச்சுங்க. இப்போ கோயம்புத்தூர் வந்து ஸ்டாக்கிஸ்ட்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க கூட நான் வந்து போனேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மார்னிங் ஒரு 5:00 அந்த மாரி கிளம்பியாச்சு. இந்த பஸ்ஸில் தான் நம்ம வந்து போகிறோம். ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். நயன் மேம் பார்க்க போகிறேன் அப்படிங்கிறது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம பெண்களுக்காக அவங்க பெண்கள் நலன் கருதி இந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்குது. நம்ம போய் ரீச் ஆயாச்சு. நம்ம வந்து சங்ககிரி ரோட்டில் இருக்கிற விவேகானந்தா காலேஜுக்கு தான் நம்ம போயிருந்தோம். இப்போ போயிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் அப்படியே நம்ம வந்து போயாச்சு. ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது எனக்கு. ரொம்ப வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன் நான். எல்லாருமே வந்து நிறைய ஊரில் இருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாமே வந்திருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபெமினைன் வந்து நயன்தாரா மேம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து அந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறத விட ஒரு சேவை ப்ளஸ் ஒரு வருமான வாய்ப்பு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற லேடிஸ் எல்லாருமே அதை தான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம வந்து ப்ரோக்ராம் நடக்கிற நம்ம வந்து ஆடிட்டோரியத்துக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். செம்ம பெரிய காலேஜு. நல்லா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். சென்னையிலேருந்து, தருமபுரியிலேருந்து அந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க எல்லாருமே வந்து இங்கே வந்திருந்தாங்க. எல்லாருமே சொன்ன ஒரே விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிளாஸ்டிக் நாப்கின் யூஸ் பண்ணுறதுனால நிறைய வந்து நமக்கு வந்து டிசீஸ்லாம் வருது. அதெல்லாம் க்யூர் ஆகணும் அப்படிங்கும்போது நம்ம ஃபெமினைன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த மாதிரி வந்து வராது. எந்த நோயும் நம்மளை வந்து தாக்காது. நல்லா வந்து சூப்பரான ஒரு நாப்கின்ங்க. கண்டிப்பாக வந்து இதில் பற்றின டீட்டெயில் எல்லாமே உள்ளே வந்து நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து உள்ளே போனோடனே வந்து செல்ஃபி செக்ஷனு, இம்மிடியேட்டாக ஃபோட்டோ வர்ற மாதிரி, அப்புறம் நம்ம ஃபோன்லேயே வந்து ஷார்ட்ஸ் மாதிரி ஏற்றி தர மாதிரி ரோலிங் கேமரா இருக்கு இல்லையா, அதெல்லாமே வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து போனோன்னே பசிக்குது இல்லையா, அதனால ஃபஸ்ட்டு வந்து போனீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாமே கொடுத்துருந்தாங்க. நமக்கு கேசரி, பொங்கல், ஊத்தாப்பம், அப்புறம் இட்லி, சாம்பார், சட்னி அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பித்தாச்சு. எல்லாமே உங்களுக்கு தீர இன்னொரு பேட்ச் இப்படி கொடுத்துட்டு இருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஃபுட்டு எல்லாமேவும். இந்த மேம் வந்து இவங்களால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி நயன்தாரா மேமை வந்து மீட் பண்ண எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னே சொல்லலாம். மேம் வந்து நம்ம வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த செக்ஷன்லாம் இருந்தது. ஃபஸ்ட்டு செக்ஷன் வந்து நான் வந்து ஃபோட்டோவுக்கு போயிட்டேன். இப்போ நயன்தாரா மேம் அந்த பேனர் வச்சுருந்தாங்க. அங்கே போய் நம்ம ஃபோட்டோ கிளிக் பண்ணால் உடனே இம்மிடியட்டாக ஃபோட்டோ கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி கொடுத்தாங்க. அதுமாதிரி ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு. சரி, இந்த ஈவெண்ட்டுக்கு வந்ததுக்கு நமக்கு வந்து ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்து நான் வாங்கிக்கிட்டேன். எல்லாருமே லைனில் வெயிட் பண்ணி நல்லா சூப்பராக எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. இதான் வந்து பார்த்திங்கன்னா ரோலிங், நம்மளை சுற்றி வந்து ரோலிங் ஆகிட்டே இருக்கும். செம சூப்பராக வந்தது. இது வந்து நம்ம ஃபோன்லேயே அவங்களே வந்து ஸ்கேனர் வச்சு ஏற்றி கொடுத்தாங்க. நம்ம வந்து வாங்கிட்டு நமக்கு ரீல்ஸ் அந்த மாதிரி நம்ம எது வேணால் நம்ம போட்டுக்கலாம். இதெல்லாம் கூட ரீல்ஸாக அவங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்பேன். இதில் 2 செக்ஷன் இருந்துச்சு. 2 செக்ஷன் முடிஞ்ச உடனே இந்த மாதிரி தான் ஃபோட்டோ உள்ளே வந்து இப்படி தான் எடுப்பாங்க. அதுக்காக தான் நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கிறேன். இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்துகிட்டு அழகாக வந்து நம்ம பண்ணிக்கலாம். நீங்களும் ஃபெமினைன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு பின்னாடி வர ஸ்க்ராலிங்கில் வர நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா போதும். இல்லை, நான் பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறேன், நான் யூஸ் பண்ணுறேன் ப்ளஸ் பிஸ்னஸாகவும் எடுத்து பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க
நீங்கள் வந்து பிஸ்னஸாக கூட எடுத்து பண்ணலாம். 3500லேருந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் ஒரு 2-3 நிறையா லேடிஸ்க்கு நீங்களும் அவங்க ஹெல்த்தில் வந்து நீங்களும் வந்து ஒரு அக்கறை எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிட்டு ஒரு நல்லதாக 4 பேத்துக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களுக்கும் நல்லது வந்தால் நல்லது தானையா. அதனால நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த பிஸ்னஸாக எடுத்து பண்ணுங்கள். பின்னாடி வந்து நயன்தாரா மேம், விக்னேஷ் சார் எல்லாருமே பேசியிருக்காங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து சண்டமெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அது வந்து போட்டுருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒவ்வொருத்தராக நம்ம வந்து ஃபஸ்ட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா லைவ்லேயும் உங்களுக்கு டெலிகாஸ்ட் ஆச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு அடித்து பிடிச்சி போய் சீட்டை ஃபஸ்ட்டு பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீட்டை பிடிக்கிறதுக்காக நான் போயிட்டேன். செமையாக வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு. ஃபஸ்ட்டாக போயிடலாம், நம்மளை எப்படிறா நம்ம வந்து முன்னாடி போகிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் யூடியூப் சேனல்லேருந்து வரோம் அப்படின்னு சொன்னோன்னே முன்னாடியே எங்களுக்கு சீட் கொடுத்துட்டாங்க. அதுவுமே ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கணும் இல்லையா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படிறா அப்படின்னு நினச்சி யோசிச்சுட்டு இருந்தேன். அவங்க வந்து முன்னாடி நீங்கள் போய் உட்காந்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் போயிட்டு முன்னாடி வந்து உட்காந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேம் வந்து அவார்டு வாங்கியிருக்காங்க. அவங்கக்கிட்ட டீட்டெயிலெலாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அவார்டு வாங்குறதுக்கு நீங்கள் எவ்வளோ ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறீங்க? யார் உங்களுக்கு வந்து பக்க உறுதுணையாக இருக்கிறது யாருன்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் தான் எங்கேயுமே கூட்டிகிட்டு போவாங்க. நல்லா தெரியாமா எங்கேயுமே வெளியில் போனதே இல்லை. எங்கே போனாலும் அவங்க தான் கூட்டிகிட்டு போவாங்க. ஸ்கூல் காலேஜில் பேசுறதா இருந்தாலும் எங்க கூட அவங்க தான் வருவாங்க. அவங்க தான் பக்கம் உங்களுக்கு உறுதுணையாக இந்த அவார்டு வாங்குறதுக்கு அவங்க தான் உங்களுக்கு காரணம் இல்லையா? ஆமாம், இந்த அவார்டு அவங்களுக்கு தான் கிடைக்கணும். இந்த அவார்டு நான் வாங்கியிருக்கேன். இப்போ என்ன மேம் அவங்க சாருக்கு கொடுக்குறீங்க, அவ்வளோதான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி நீங்களும் உங்க ஒய்ஃபுக்கு கண்டிப்பா இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. சார் சப்போர்ட் பண்ண மாதிரி கண்டிப்பா நீங்களும் ஃபெமில ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்டி விலாக்ஸ். நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெமினைனுங்க. ஃபெமினை வந்து மெகா ஈவெண்ட் இன்னைக்கு வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு தான் நம்ம வந்திருந்தோம். மேம் வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். உங்கள் நேம் சொல்லிடுங்க. என் பேர் உமாமுரளி. கோயம்புத்தூர்ல ஸ்டாக்கிஸ்டா இருக்கேன். கோயம்புத்தூர் ஸ்டாக்கிஸ்டா இருக்கீங்க. கோயம்புத்தூர்ல எல்லாத்துக்குமே நீங்க சப்ளை பண்ணுவீங்க இல்லையா? இல்ல, நம்ம ஏரியாக்கு மட்டும், இந்த ஏரியா குறிப்பிட்ட ஏரியாக்கு நம்ம பண்ணுவோம். 3 பின்கோடுக்கு மட்டும் நாங்க சப்ளை பண்ணுவோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஃபெமி நாப்கின் பத்தி போட்டிருக்கோம். நீங்க ஆல்ரெடி வீடியோ பார்த்திருப்பீங்க. இந்த ஈவெண்ட் எதுக்காக மேம் கண்டக்ட் பண்ணாங்க? இந்த ஈவெண்ட் எதுக்காகனா நாங்க ஃபெமிக்காக நாங்க எல்லா பெண்களும் விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருக்கோம். சரி, அந்த விழிப்புணர்வுக்கு எங்களுக்கு கிடைச்ச ஒரு அச்சீவ்மெண்ட் தான் இந்த ஒரு ப்ரோக்ராம். நிறைய பேர் ஸ்டாக்கிஸ்டா சேர்ந்துருக்காங்க. அதனால இந்த விழா வச்சிருக்கோம். நயன்தாரா மேம் இந்த எல்லா பெண்களும் பயன்படுத்தணும். கிட்டத்தட்ட 1 கோடி பாக்கெட் இந்த இதெல்லாம் வந்து சேலா இருக்கு. அதுக்காக தான் இது பெரிய ஈவெண்ட் வந்து நடத்திருக்கோம். உங்களுக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க. ஆமா ஆமா ஆமா. எப்படி மேம் இந்த அவார்டு வாங்குறதுக்கு நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு சொல்லி? அவார்டு வந்து ஒவ்வொரு பெண்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு லட்சியம், ஒரு கனவு. அந்த கனவு அதை நான் நினைக்கிறேன். ஓ சூப்பர் மேம், சூப்பரா இருக்கு. ஃபெமினைன் போட்டு வந்திருக்கு பாருங்க. மேம் பேரோட போட்டிருக்காங்க உமாமுரளி அப்படின்ட்டு. மேம் இப்போ வந்து நிறைய பேருக்கு தெரியும், வந்து நிறைய பேர்ட்ட விழிப்புணர்வு வந்துச்சு ஃபெமினைன் அப்படின்னு. ஃபெமினைன்ல என்னென்ன எதனால யூஸ் பண்ணணும் பெண்கள்? அதாவது பெண்கள் இதை பயன்படுத்தும் போது அவங்க கர்ப்பப்பை வந்து பாதுகாக்கப்படுது. மேம் 5 டெக்னாலஜி இருக்கு. அனையான், இன்ஃப்ராமென்ட், மேக்னெட், நானோ, கைட்டின் 5 டெக்னாலஜி இருக்கு. இது எல்லா பெண்களும் பயன்படுத்தும் போது அவங்களுக்கு பீரியட்ஸ் ஆன ஃபீலே இருக்காது. எல்லா நாளுமே நம்ம அதே மாதிரியே நம்ம பீரியட்ஸ்னாலே கொண்டாடலாம். ஹார்மோன் இம்பேலன்ஸ், டென்ஷன் ஆகுறது எதுவுமே இருக்காது. மூட் ஸ்விங் எதுவுமே இருக்காது. ரொம்ப கோவப்படுவாங்க, டென்ஷன் ஆவாங்க. இதுவே நயன்தாரா மேமே சொல்லிருக்காங்க. ஆமா, விக்னேஷ் வந்து சொன்னாங்க. நயன்தாரா மேம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து இந்த டைம்ல டென்ஷனா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா இது பயன்படுத்ததுக்கு அப்புறம் வந்து இதாயிடுச்சு. ஆமா, சூப்பரா இருக்காங்க. இப்ப வந்து எல்லாத்தையுமே வந்து பெண்களாங்க வந்து எல்லாமே சாதிக்கணும்னா கண்டிப்பா நீங்க ஃபெமினைன் பயன்படுத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. நிறைய இதனால உங்களுக்கு குழந்தையின்மை, irregular periods, அப்புறம் கேன்சர், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் இதெல்லாமே தடுக்கப்படுது. ஏன்னா நம்ம வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்றோம். ஆமா மேம், அதனால பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாலே எவ்வளவு பெண்கள் கஷ்டப்பட்டாங்க. இப்போ இந்த பேட் வந்து ஸ்னோ பிளாஸ்டிக்கே கிடையாது மேம். எல்லாமே ஆர்கானிக் தான். காட்டன் தான், பருத்தி காட்டன் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா 5 டெக்னாலஜினால தான் வந்து பாத்தீங்கன்னா செம்மையா போயிட்டு இருக்குது. இப்போ மேம் வந்து இதுக்கு வெப்சைட் இந்த மாதிரிலாம் ஓப்பன் பண்ணிருக்காங்க. நீங்க வந்து உங்களுக்கு பர்சனலா வேணும் அப்படின்னா நீங்க ஸ்டால்ல போயிட்டு இருக்கிற நம்மள வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம இப்போ எப்படி மேம் இப்போ வந்து இது நான் ஒரு பிசினஸா எடுத்து பண்ணணும், வீட்டுல நான் சும்மா இருக்கேன் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா பிசினஸ் எடுத்து பண்ணலாம். பெண்களுக்கான பிசினஸ் வாய்ப்பு இது வந்து இருக்குது. என்ன எவ்வளவு அமௌண்ட்? அதாவது 3200 ரூபாய் நீங்க பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு நாங்க வந்து ஐடி போட்டு நீங்க பிசினஸாவும் பண்ணலாம். 15 பாக்கெட் கொடுத்துருவோம். ஒரு பாக்கெட் 210 ரூபாய் உங்களுக்கு வரும். சரிங்க. நீங்க சேல் வந்து 240 சேல் பண்ணலாம். சேல் பண்ணிட்டு நீங்க அழகா அடுத்து எடுத்துட்டே இருக்கலாம். எடுத்து நீங்க பண்ணுங்க. அதுக்கப்புறம் அடுத்த லெவல்லாம் எப்படி மேம்? அடுத்த நீங்க அதுக்கடுத்து நீங்க அதிகமா எடுக்கும்போது 500 பாக்கெட், அப்படி 1000 பாக்கெட் அப்படி எடுத்து நீங்க உங்க ஏரியால உங்களுக்கு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்ல வந்து நீங்க போட்டு நீங்க அந்த மாதிரி சேல் பண்ணிக்கலாம். உங்களோட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் அப்படி உங்களுக்கு நீங்க இது பண்ணிக்கலாம். சரி மேம், இந்த மாதிரி நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்க. இதே மாதிரி நிறைய பேர் வந்து நீங்க பார்த்துட்டு இருக்கவங்க அச்சீவ் பண்ணணும். அதனால கண்டிப்பா ஃபெமினைன் கூட நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க.
கண்டிப்பா இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேருக்கு வந்து தைராய்டு ப்ராப்ளம், அந்த மாதிரி பிசிஓடி ப்ராப்ளம், இதுல நிறைய வந்து கியூர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சாட்சியே சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் டெஸ்டிமோனி கூட கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா நீங்க வந்து இந்த ஃபெமினைன்குள்ள வாங்க. உங்களுக்கு சிங்கிள் பாக்கெட் வேணாலும் நம்ம அனுப்பிச்சு தருவோம்ல மேம்? ஆமா மேம். ஸ்க்ராலிங்ல போயிட்டு நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. இல்ல நான் பிசினஸ் வாய்ப்பா எடுத்து பயன்படுத்தணும், நான் என்ன மாதிரி 4 லேடிஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த வீடியோ வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கால்ல போயிட்டு நம்பரை காண்டாக்ட் பண்ணீங்கன்னா மேம் வந்து கோயம்புத்தூர்ல தான் உங்களுக்கு எங்க இருந்தாலும் உங்களுக்கு எவ்வளவு பேக்கெட்ஸ் வேணாலும் அனுப்பி கொடுத்துருவாங்க. 1 year ஆச்சு. எப்படிங்க உங்களுக்கு இது ஒரு இது என்னன்னா குவாலிட்டி இருக்கு. இல்ல நான் சொல்றேன்னு சொல்லி தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு வயசானாலும் இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது வந்து பாத்தீங்களா? நம்ம வயசானாலும் நம்ம வந்து சின்ன குழந்தைங்க வருங்கால குழந்தைகளுக்கு வந்து அவங்களோட கர்ப்பப்பை பாதுகாக்கணும். ஏன்னா ஒரு பெண்ணாலதான் எல்லாமே இருக்கு. அந்த பெண் குழந்தைங்க தான் நமக்கு வம்சம் தலைக்க வைக்கிறாங்க. அப்ப அவங்களோட கர்ப்பப்பையை பாதுகாக்கணும். நம்ம வயசானவங்க ஆனாலும் நம்ம அடையாத நம்ம குழந்தைகளாவது நல்ல. அதாவது இது வந்து ஒரு சர்வீஸ் மாதிரி, சேவை மாதிரி தான் பண்றீங்க, ஒரு பிசினஸ் மாதிரி இல்ல. இங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க, எல்லா விமென்ஸுமே சொல்லிட்டாங்க இல்ல மேம்? இது வந்து ஒரு சர்வீஸ்க்காக தான் எல்லாருமே எடுத்து பண்றாங்க, பிசினஸா பண்ணல. அது வந்து ஒரு பிசினஸா அவங்க கன்வெர்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் தான். நம்மள மாதிரி 4 பேர் வந்து உபயோகப்படுத்தணும். காலேஜ்லாம் போய் குழந்தைக்கு அவேர்னஸ் கொடுத்துட்டு தான் இருக்கோம். நாங்க எல்லாரும் இந்த பக்கம் பண்ணிட்டு இருக்கோம், எல்லா பக்கம் கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா எல்லாருமே பயன்படுத்தினவங்க எல்லாருமே ஃபெமிக்கு மாறிக்கிட்டே இருக்காங்க. சந்தோஷமா இருக்கு இதை பார்க்கும்போது. இன்னைக்கு எல்லாம் அந்த லேடிஸா இருந்து எல்லாமே பண்றதுல எனக்கே வந்து அவ்வளவு ஒரு எந்தவா இருந்தது. ஒரு பெண்மையை வந்து பாத்தீங்கன்னா போட்டுறாங்க அப்படின்னே சொல்றோம். பெண்ணால வந்து எல்லாமே சாதிக்க முடியும். கண்டிப்பா உங்களாலேயும் சாதிக்க முடியும். கண்டிப்பா இதை வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நீங்க ஓபன் பண்ணுங்க. ஆமா, அப்படிதான் ஓபன் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்பிக்கையா சேல் பண்ணிட்டீங்க. மறுபடியும் எங்க வீட்ல ஃபேமிலில இருக்கிறவங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். எங்க ஃபேமிலிக்காகவே நான் ஜாயின் பண்ணேன். ஃபர்ஸ்ட் அப்படிதான் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் பாத்துக்கலாம் அப்படின்னு தான் பண்ணி அடுத்த சர்க்கிள் அப்படியே கொண்டு போலான்னு இருக்கீங்க. கண்டிப்பா. ஏன்னா தரம் நல்லா இருக்கிறப்ப அது எங்கனாலும் ரீச் ஆயிட்டே தான் இருக்கு. சரி, குவாலிட்டி தான் மெயின். நமக்கு ஹெல்த்துக்கு எந்த வித பாதிப்பு கொடுக்காதுன்ற நம்பிக்கை. சரி சரி, ரொம்ப இவங்க எல்லாம் வந்து நமக்கு ஒரு பூஸ்டா இருக்காங்க. நமக்கு தன்னம்பிக்கையை வந்து அதிகப்படுத்துற மாதிரி வந்து இவங்க எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா உங்களாலே முடியும், நீங்களும் பண்ணுங்க. நம்ம எல்லா பெண்களுமே அடுத்த அச்சீவர்ல நீங்கள் கலந்துக்கணும். கண்டிப்பா நெக்ஸ்ட் இயர் வந்து இதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடக்க போகுது. அதுல நீங்க பாத்துட்டு இருக்க நீங்களா கூட எங்களை மாதிரி அவார்டு வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. யாருமே சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாரும் ஐடி போட்டு பிசினஸா எடுத்து இதை பண்ணுங்க. எல்லா பெண்களுக்கும் இது ஒரு வாய்ப்பாவே இருக்கு. எல்லாருமே வந்து இது பிசினஸ் எடுத்து செய்யுங்க. இப்போ ஈவெண்ட் வந்து நான் ஒவ்வொன்றா உள்ள எடுத்தது எல்லாமே உங்களுக்கு பின்னாடி ஆட் பண்றேன். ஓகே, பை. வரும்போது எல்லாரும் கையில போன் வச்சிருந்தீங்க. கையை தட்டினா போன் கீழே விழுந்துருவோம், எனக்கு நல்லா தெரியும். இப்போ ஒரு பெரிய பெரிய பலத்த கைத்தட்டங்களோட திரு விக்னேஷ் சிவன் அவர்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ உங்கள் வருகைக்காக தான் நாங்கள் வந்து வடிமையில வெளி வைத்து காத்திருந்தோம். ஈரல் பீரியட்ஸ் ஒயிட் ரிஜார்ட் ஆகிறவங்க, நீர் கட்டி இருக்கிறவங்க, சாப்பாடு கட்டி, பிசிஓடி ப்ராப்ளம், பிசிஓஎஸ் சொல்லிட்டு ஒரு 25 ப்ராப்ளமான ஒரு பெண்ணின் வந்து லட்சணமே வந்து வீட்டில் மகாலட்சுமின்னு சொல்லுவோம். அவங்களோட வந்து கர்ப்பப்பையை நம்ம காப்பாற்றுறது எல்லாருமே ஒரு சேவையாக தான் செய்யணும். இது நம்ம பிஸ்னஸாகவே பார்க்கல, ஒரு சேவையாக தான் பியூட்டிஃபுல். அதாவது கோமதி மேம் இது எப்படின்னு தெரியல, எல்லாருமே வந்து நல்ல ஆண்டர்பிரினர்ஸா வந்திருக்காங்க, நிறைய ஸ்டாக்ஸ் இருக்காங்க, நல்லா வளர்ந்து வந்திருக்காங்க. ஆனா அதுக்கு மேல ரொம்ப அழகா பேசுறாங்க, ரொம்ப ரொம்ப அழகா பேசுறாங்க. ஆமா, எல்லாருமே கோமதி மேம் ஒரு டிரைவிங் தான். அத தமிழனை கூட இருக்கிறாங்க. இதுல வந்து அவர் பெரிய ஒரு பலம். அது அவர் வந்து கொடுக்கலன்னா நாங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட்டை நாங்கள் எப்படி செய்ய முடியும். அவருக்கு பெரிய கோடான கோடி நன்றி. ஓகே, ஸோ மைக் கொடுத்துட்டுமா? எல்லாருக்கும் வணக்கங்க. நான் சேலம் சூப்பர் ஸ்டாக்ஸ் எடுத்திருக்கேன். சுமத்தி குகை வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து இது வந்து எல்லா பேருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் 200 ஸ்டூடெண்ட் நாங்கள் வந்து ஸ்டாக்ஸ் எடுத்துருக்கோம். அப்படின்னாக்க நாங்கள் தமிழ் சாருக்கும் கோமதி அம்மாவுக்கும் தான் வந்து நன்றிட்டு சொல்லிக்கிறோம். எங்களை வந்து ஒரு டெலிகிராம் ஆப்ஸ் மூலயமா எங்கள் எல்லாரும் 1 hour வந்து எங்களுக்கு ஆன்லைனில் கிளாஸ் எடுத்து எங்கள் எல்லாரும் இந்த அளவுக்கு கொண்டு நிறுத்திருக்கிறாங்க. அதனால எங்களுக்கு தமிழ் சாருக்கும் கோமதி அம்மாவுக்கும் நாங்கள் வந்து ரொம்ப வெல்கம் பண்ணுறோம். தேங்க்யூ.
இப்போ நெக்ஸ்ட் வந்து நயன்தாரா மேம் வந்து வந்தாங்க. பார்த்தீங்கன்னா அப்படியே க்ரௌடு பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ரௌடு எல்லாருமே வந்து ரொம்ப வந்து கைத்தட்டி நயன்தாரா மேமை வந்து வரவேற்றாங்க. இப்போ வந்து நயன்தாரா மேம் வந்துட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோபிநாத் ஸ்பீச்சு, அதுக்கப்புறம் வந்து விக்னேஸ்வரன் சார் அவங்க ஸ்பீச்சு, அப்புறம் நயன்தாரா மேம் ஸ்பீச்சு, அப்புறம் கோமதி மேம் ஸ்பீச் எல்லாமே வரும். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டதுக்கு நானும் வந்து ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அதுவுமே ஒரு லேடிக்கு வந்து ஒரு நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற இந்த ஃபெமினைன் கூட நான் வந்து வீடியோ பண்ணுறேன் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ரொம்பவே வந்து ப்ரௌடாகவும் ஃபீல் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் வந்து ஃபெமினைன் வந்து யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ரிசல்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு 6 மந்த்ஸ் யூஸ் பண்ணும் போதே உங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம்லாம் வந்து சால்வ் ஆகும். கண்டிப்பாக நிறைய பெண்மணிகள் இதை வந்து நம்புகிறாங்க. எல்லாருமே ஒரு சேவை மனப்பான்மையாக தான் இதை பண்ணுறாங்க. இந்த பிஸ்னஸை எடுத்து நயன்தாரா மேம் அதுக்காக தான் வந்து பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஸ்பீச் கேட்டுடலாம். எல்லாருக்கும் வணக்கம். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பெண்கள் அவங்கள ஒட்டின ஒரு ப்ராடக்ட் அதை சிறுநகரங்களை சேர்ந்தவர்கள் எடுத்து செல்வது, அது ஒரு லீடிங் பர்சனாலிட்டி அதை லீட் பண்ணுறது, இட்ஸ் பியூட்டிஃபுல் திங். உங்கள்கிட்ட சில விஷயங்கள் நான் ஷேர் பண்ண வந்திருக்கேன். நான் ஏற்கனவே டைம் அதிகமாக லைக் டு டேக் மேபி விமன் எம்பவர்மெண்ட் ஒரு விஷயம் பற்றி தீவிரமாக நம்ம பல்வேறு வடிவங்களில் பேசிக்கிட்டே இருக்கோம். சம அதிகாரம், பெண்களுக்கான முன்னுரிமை, அவர்கள் தொழில் முனைவோர்களாக வரும் வாய்ப்பு, சமூகத்தில் அவர்களுக்கான அந்தஸ்து, பொருளாதார சுதந்திரம், எக்கனாமிக்கல் ஃப்ரீடம், இண்டிபெண்டன்ஸ், சேவிங் கேப்பபிலிட்டி, பொட்டன்ஷியாலிட்டி, பல வார்த்தைகள் அதை பேசிக்கிட்டே இருக்கும். ஆனால் எம்பவர்மெண்ட்ங்கிறது வெளியிலிருந்து வரக்கூடியதா உள்ளிருந்து வரக்கூடியதாக மிக முக்கியமான முதல் கேள்வி ஒன்று இருக்கு. எம்பவர்மெண்ட் இஸ் அன் ஆட்டிடியூட். ஒருத்தர் எம்பவர் ஆகிறது அப்படிங்கிறது ஒரு ஆட்டிடியூட். அப்போ முதல்ல அந்த ஆட்டிடியூட் வரணும் அப்படின்னு சொன்னால் இங்கே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருக்கக்கூடிய டெம்ப்ளேட்ஸில் எதை டிக் பண்ணணும் எதை டிக் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு பெண் அப்படின்னா யார்? பெண் என்ற இங்கே பெண்ணை எப்படியெல்லாம் நம்ம வர்ணிச்சிருக்கோம்னு கவனிச்சு பாருங்க. பெண் என்பவள் மலர் போன்றவள், பெண் என்பவள் நதி போன்றவள், பெண் என்பவள் நிலவு போன்றவள் இல்லையா? பெண் என்பவள் மென்மையானவள். ஏன் இதுக்கு அப்படியே நம்ம மனதை ஆஹா ஆமாங்க நதி போன்றவள். எங்கேயாவது அவள் கோபக்காரின்னு சொல்லியிருக்காங்களா? அவள் சூரியன் போன்றவள் சுட்டரித்து விடுவாள் என்னைக்காவது சொன்னாங்க அவங்கள? ஏன் இப்படி சொல்றதுன்னா, நீ கோபப்படக்கூடாது, நீ ஆத்திரப்படக்கூடாது, நீ அடங்கி போயிடும், அமைதியா இருக்கணும், தென்றலை போல இருக்கணும், ஒரு நாளும் நீ புயலாக உன் கருத்தை முன்வைக்க கூடாது என்று சொல்லுவதை ரசித்து ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலையிலிருந்து எப்போ வெளியே வரமோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக எம்பவர்மெண்ட் காமம். ஸோ எம்பவர்மெண்ட்ங்கிறது வெளியிலிருந்து நடக்கக்கூடிய விஷயம் இல்லை, அது உள்ளிருந்து நடக்கக்கூடிய முதல் விஷயம். ஆனால் இந்த சிக்கலை என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு பெண்ணை தியாகியாக இந்த சமூகம் அங்கீகரிக்க வேண்டும் என்ற பெரும் மனப்போராட்டத்துக்குள்ள தான் நம்ம வாழ்க்கை ஓடுது. ஒரு பெண் தன்னை முன்னிறுத்த அவள் தியாகியாக இருக்க வேண்டும் என்ற அவசியம்லாம் இல்லை. அவள் திறமைசாலியாக இருந்தால் போதுமானது. திறமையை வைத்து அவள் தன்னை முன்னிறுத்த முடியும். சாக்ரிஃபைஸ் ஒரு பெண்ணுக்கு தொடர்ச்சியாக சொல்லப்பட்ட காரணங்களால தான் விட்டு கொடுக்கறதுக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நமக்கு நீண்ட காலமாக சொல்லி பழக்கப்பட்டதா என்ன? விட்டுக்குடு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, பொறுத்துக்கோ, தாங்கிக்கோ. ஒரு பெண்ணுனா அப்படிதான் இருக்கணும். ஏன் அப்படி இருக்கக்கூடிய சமூகம் என்ன வேண்டுமானாலும் செய்யும், அதை பொறுத்துக் கொள்வதால் ஒரு பெண்ணிடத்திற்கான இலக்கணம் என்று சொல்லி 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 நம்மளே அதை நம்ப ஆரம்பிச்சோம். அதனால பார்த்தீங்கன்னா பெண்ணுடைய பொட்டன்ஷியாலிட்டியை, அவருடைய டயத்தை சேவ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றின் மீதும் நமக்கு ஒரு விமர்சன பார்வையும் கேள்வி கவனிச்சிருக்கீங்களா? பெண்களுடைய நேரத்தை மிச்சப்படுத்துகிற எல்லா கருவிகளின் மீதும் விமர்சன பார்வை உண்டு. அது பெண்கள் தான் ரொம்ப ரசிக்கிறீங்க. ஃப்ரிட்ஜை கிண்டல் அடிச்சு பல இடங்களில் பேசுறப்ப அதுக்கு கை தட்டுறது பெரும்பாலும் பெண் தான். தினந்தோறும் நீ மாவரைச்சு இட்லி விட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு செய்யாத, ஹோட்டலை வச்சு செய்யறான், 4 நாள் மாவை உள்ள வச்சு தானே செய்யறான். மிக்சி இல்லை, அம்மியில் அரைத்த மிளகாய் துவையல் தான் அற்புதமாக இருக்கும். அப்புறம் அதுக்கு பாயிண்ட்லாம் சேர்த்துவாங்க. அம்மியில் அரைச்சாதான் பெண்ணுக்கு வந்து உடல் ஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட்லாம் சேர்த்துவாங்க. தேங்காய் சட்னியை கையாலே அரைக்கணும். ஒரு ஆணினுடைய நேரத்தை மிச்சப்படுத்துகிற கருவிகள் மீது எந்த விமர்சனமும் வைக்கப்படுவதில்லை இல்லையா? 1.5 லட்சம் ரூபாய்க்கு பைக் வாங்குற பையன் மேல விமர்சனம் கிடையாது. ஆனா கிச்சன்ல ஒரு ஃபேன் போடுங்கன்னு ஒரு கொண்டாட்டி சொல்லிட்டா அதை இந்த சமூகம் எப்படி பார்க்கும்? ஆனா ஃபேன் போட சொல்லு, நாம தான் இது எல்லாத்தையும் பெண்ணின் கடமைன்னு சொல்றோம். அன்பெய்ட் கேர் அப்படின்னு சொல்றோம். இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல என்ன சொல்றோம்? இட்ஸ் அன்பெய்ட் கேர். விமனுடைய அன்பெய்ட் கேர். அவர்களுக்கு எந்த விதமான சம்பளமும் கொடுக்கப்படாமல் அவர்கள் அடுத்தவர்கள் மீது எடுத்துக்கொள்ளக்கூடிய அக்கறை என்கிற வார்த்தைகள் சொல்லப்படுது. அப்போ முதல் முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் உங்கள் மனச்சிறையிலிருந்து வெளியே வருவதன் வழியாகத்தான் எம்பவர் உயிர்த்தல் என்பது அதுதான்.
இந்த சமூகம் சில அடுக்குகளை வச்சுட்டே இருக்கு. ஒரு பெண்ணினுடைய இயல்பான வாழ்க்கை முறையில் அவளுக்கு ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் அவளுடைய தடையாக இருக்கும் வரை ஒரு சமூகம் வளர முடியாது. இட்ஸ் a natural process இல்லையா? மாதாந்திர சிக்கல் என்பது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ். இட்ஸ் நாட் நோ மோர் a taboo. It is no more a taboo, right? அது ஒன்றும் இங்கே பிரச்சனையே கிடையாது. அப்ப அந்த சமூகம் படிப்படியாக வளர்ந்து 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 ஒரு இடத்துல வந்து நீங்க நிற்கிறோம். ஒரு சமூகம் எப்படி பெண்ணை நடத்துகிறதோ அதை பொறுத்தே அந்த தேசம் அளவிடப்படும். அந்த நாட்டினுடைய பெண்ணை அந்த சமூகம் எப்படி நடத்துகிறதோ அதை வைத்து தான் ஒரு சமூகத்தை அளவிட முடியும். ஆண்கள் இருக்குது, சமூகம் இருக்குது, அரசியல் பிரச்சனை அப்புறம் வரட்டும். முதல்ல நீங்க எப்போ வெளியில போறீங்க அப்படிங்கிறதா இப்ப இருக்கக்கூடிய கேள்வி. உங்களுக்கு எதிராக முன்வைக்கப்படக்கூடிய இயல்பான வார்த்தைகள், பின்னால் இருக்கக்கூடிய அரசியலை புரிந்து கொள்ளுதல் ஒன்று இருக்குல்ல. வீட்டுல சும்மாதானே இருக்க எவ்வளவு பெரிய அஃபென்சிவ் டேர்ம். வீட்டுல சும்மாதானே இருக்கேன்னு சொல்ற ஒரு கிஃப்ட் இல்ல. உங்களை ஒரு குற்ற உணர்ச்சியில் வைத்திருப்பதன் வழியாக மட்டும்தான் உங்களை அடக்கி ஆள முடியும் என்று நீண்ட காலமாக பரிந்துரைக்கப்பட்ட பல்வேறு சூத்திரங்கள் உங்கள் மீது தொடர்ச்சியாக அப்ளை பண்ணிட்டே இருக்கப்படுகிறது. அதிலிருந்து நீங்கள் வெளியே வருகிற போது அது பல்வேறு பேர்கள் தரும். நீங்களே தந்துடுறீங்க சில. இதுக்கு அடுத்து உட்கார்ந்து காலேஜ் பசங்க அம்மாக்களை எதிர்த்து இந்த சில கேள்விகளை கேட்கும்போது திரும்ப மாதிரி பேசாது. போற இடத்துல பிழைக்கணும், போற இடத்துல பிழைக்கணும். அப்ப பிழைக்கிறதுக்கு தான் போறாங்களா இல்லை? ஒரு சமூகத்தினுடைய சரிபாதி மக்கள் தொகையில் இருக்கும் பெண் முழுக்க முழுக்க தன் நேரத்தை அடுக்கலையிலேயே செலவிடுவாள் என்றால் அவளிடமிருந்து இந்த தேசத்திற்கு கிடைக்க வேண்டிய எத்தனை விஷயங்கள் தடைபட்டு போகிறது. அந்த பொட்டன்ஷியாலிட்டி அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இஃப் யூ வாண்ட் டு சூஸ் யூ. உங்களுடைய குரோத்தை நீங்க அடையணும் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க உங்களை தான் சூஸ் பண்ணணும். உங்களை சார்ந்த மனிதர்களை சூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் உங்களை தேர்வு செய்கிற போது அதனால் கிடைக்கக்கூடிய அந்த அட்ராக்ஷன் உங்களை தேர்வு செய்ய வேண்டும் என்று நினைக்கிற எல்லோரையும் ஒன்று சேர்க்கும். அப்படிதான் நீங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்துருக்கீங்க இல்லையா? கோமதி என்கிற ஒரு நபர் அவன் தன்னை சூஸ் பண்றான். அவங்க நீங்க எல்லாரும் அவங்கள சூஸ் பண்றீங்க. அதுக்கடுத்து அவங்க நயன் சூஸ் பண்றாங்க. அப்போ ஒருத்தர் அந்த அட்ராக்ஷன் தான் உள்ள வரும். ஸோ தட் நீங்க புதிதாக நம்மளாம் இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பிரமிப்புலாம் போய் மாட்டிக்காது. ஓகே, நீங்க ரொம்ப ஓஹோன்னு பண்றீங்க, ஆஹா இதெல்லாம் பயங்கர வேண்டியதில்லை. பெண் எப்போது வேலை பார்த்துருக்கிறான். பெண் ஒன்று புதிதால வேலை பார்க்கலாம் இல்லையா? அப்ப சின்ன பாராட்டு தான் பெருசாலாம் வாங்கிடக்கூடாது. நீ உருப்படவே மாட்டேன்னு சொல்றவங்க கூட நான் பயப்பட மாட்டேன். நீ இவ்வளவு தூரம் வந்ததே பெருசுன்னு சொல்றவங்க பார்த்தா தான் எனக்கு பயமாட்டேன். ஏன்னா நம்ம பொட்டன்ஷியாலிட்டி என்ன நமக்கு தான் தெரியும். நீ இவ்வளவு தூரம் வந்ததே பெரிது இந்த வார்த்தையை நம்புவது ஆஹா உனக்கு தெரியாது, உனக்கு ஒன்றும் பண்ண முடியாது, ஆனாலும் கூட நீ இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாய் என்று சொல்லுவதுடைய குறியீடு தான். So don't believe in that. உங்களுக்கு தான் தெரியும் உங்க கெப்பாசிட்டி. நீங்க யாருன்னு உங்களுக்கு தான் தெரியும். இந்த சமூகத்தை படிப்படியாக அடுத்தடுத்து கொண்டு வந்திருப்பது நீங்கள் தான். நிர்வாகம் என்னவென்றால் 10க்கு 10 இடத்துக்குள்ள ஒரு நிர்வாகம் பண்றது எப்படின்னு தெரியும். 10,000 ரூபாய்க்கு நிர்வாகம் தெரியும், 100 ரூபாய்க்கு நிர்வாகம் தெரியும், 10 லட்சத்துக்கு நிர்வாகம் தெரியும், 10,000 கோடிக்கும் உங்களுக்கு நிர்வாகம் தெரியும். அப்போ தொடர்ச்சியாக என்ன சொல்லிட்டு இருக்க பெண்ணை ஒரு வார்த்தை என்ன சொன்னா டிபெண்டன்ட். கேள்விப்பட்டீங்களா? விமனை எப்போதுமே என்ன சொல்றாங்க, ஒரு காலம் இங்க இருந்துச்சு, இஸ் மிஸ்டர் அப்படின்னு ஒருத்தர் பேர் சொல்லி அவங்க மனைவியோட பேரையே சொல்ல மாட்டாங்க. நான் ஒரு முறை வெளிநாட்டுக்கு போயிருந்தப்போ அவர் சொல்றாரு, அவங்க ஒருத்தர் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அவர் வந்து ஒரு பெரிய பதவியில் இருக்கிறது. அவர் அறிமுகப்படுத்தி வைக்கல, அவருடைய பேரை அறிமுகப்படுத்தது இவர் மிஸ்ஸஸ் ரிச்சர்ட் அப்படின்னு சொன்னோடனே அந்த அங்கேயே தப்புன்னு கேட்டாங்க. தொடர்ந்து நேம் அப்படின்னா எனக்கு பேர் இல்லையா அப்படின்னு. இப்பவுமே நம்ம இதில் ஒரு வார்த்தை முடிச்சிருக்கீங்க இல்லையா, இவர் வந்து சுப்பிரமணியம், இது அவங்க ஒய்ஃப், அவ்வளோதான். அவங்களுக்கு அடையாளம் என்ன, அவர் ஒய்ஃப், அவ்வளோதான் அடையாளம். அதுக்கு பேர் இருக்கா இல்லையா? ஒரு படத்தில் ஏதோ சினிமா படத்தில் யாரும் சொல்லுவாங்கல்ல, ஆட்டுக்கு ஒரு பேர் வச்சு கூப்பிடுறீங்க, மாட்டுக்கு ஒரு பேர் வச்சு கூப்பிடுறீங்க, என்ன ஒரு பேர் வச்சு நீங்கள் கூப்பிட மாட்டேங்கிறீங்க. இதில் பெருமை வேறு. அவர் என்ன பேர் சொல்லி கூட கூப்பிட மாட்டார். கூப்பிடுறதா என்ன? உங்களை பற்றி உங்கள் சுய அபிப்பிராயம் என்ன என்பதுதான் இங்கே முக்கியம். அந்த சுய அபிப்பிராயம் இருக்குல்ல, அது மாறாத வரைக்கும் இந்த சமூகம் அதை மாற்றி தரும் என்ற நம்பிக்கைலாம் நீங்க இருக்கக்கூடாது. 15 வருஷத்துக்கு முன்னால வரைக்கும் புத்தகத்துல எப்படி போட்டு ஞாபகம் இருக்கா? அம்மா அப்பா குடும்பம்னு ஒரு வீடு இருந்துச்சுன்னா அப்பா பேக் எடுத்துக்கிட்டு ஆபீஸ் போற மாதிரி ஒரு போட்டோவும், அம்மா கிச்சன்ல உட்காந்துருக்க போட்டோவும் போட்டிருப்பான். அதை நம்ம ஒத்துக்கிட்டோம் இல்லையா? அம்மா என்பவர் சமைப்பதற்கானவர், அப்பா என்பவர் சம்பாதிக்கிறதுக்கானவர் அப்படின்னு நம்ம வந்து பண்ணோம். எல்லா ஆணுடைய வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கிறார், அதிலே சந்தோஷம் அடைஞ்சிடும் இல்லையா? எல்லா ஆணுடைய வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கிறார். அப்ப கடுமையான சாக்ரிஃபைஸ். அதனாலதான் அம்மாக்கள் சாக்ரிஃபைஸ் வழியாக பிள்ளைகளை நம்ம எப்போதுமே திருப்திப்படுத்த பார்க்கணும். அம்மாக்கெல்லாம் அடிக்கடி பிள்ளைகள் என்ன சொல்லி, உன்னை பத்திரிக்கை எவ்வளவு சிரமப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு. ஏன்னா தியானத்தின் வழியாகவும் கருணையின் வழியாகவும் தான் அம்மா வந்து இவ்வளவு பெரிய ஆண்டர்பிரனரா இருக்காங்க. ஷீ இஸ் a business woman. அவங்க இவ்வளவு பேர் நிர்வாகம் பண்றாங்க, இவ்வளவு பெரிய லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கு. இதெல்லாம் எப்போது நம்முடைய வீட்டு பிள்ளைகள் அம்மாவை பற்றி பேசும். அதுக்குள்ளும் தெரியாதுங்கிற வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிற அம்மாஜி பிள்ளைகள் அம்மாக்களாகவா நீங்கள் இருக்க போகிறீர்கள். No. Strength is your signature. Wear it happily. உங்களுடைய பலம் தான்.
வேரோடு பிடுங்கி நட்டாலும் வேறொரு இடத்தில் பெண் வளருவாள். ஆணுக்கு முடியாது. வேரோடு பிடுங்கி நட்டாலும் வேறொரு இடத்தில் பெண் வளருவாள். சம்பந்தமே இல்லாம கோயம்புத்தூருக்கு அந்த பக்கத்துல இருந்து 300 கிலோமீட்டர் இந்த பக்கம் ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்து 6 மாசத்துக்குள்ள அங்க இருக்க எல்லாரையும் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்து கொத்துச்சாவி இடுப்புல வச்சுட்டு போற கெப்பாசிட்டி ஒண்ணுக்கு தான் இருக்கு. நீங்க ஆக்சுவலி நாட்டப்படாது. அப்ப நீங்கள் எங்கே மயங்கி விடக்கூடாதுங்கிற கவலை என்ன இருக்குன்னா, நான் இவ்வளவு தூரம் வந்ததே பெரிது, உங்களை பாராட்டுகிற வார்த்தைகள் எல்லோருமே உங்களுடைய கெப்பாசிட்டியை பத்தி முடிவு பண்ண முடியாது. நான் எவ்வளவு தூரம் வர வேண்டும் என்று நான் தான் முடிவு செய்வேன். அப்ப முதல்ல ஆண்டர்பிரினர்ஷிப் கம்ஸ் ஃப்ரம் ஆட்டிடியூட், பிலீஃப் சிஸ்டம். அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த பிலீஃப் சிஸ்டம் நமக்கு இல்லாதனால தான் நம்மளை கில்ட்டிலே வச்சிருக்காங்க இல்லையா. நீ இப்படி பண்ணலாமா? இன்னைக்கு கூட நீங்க கவனிக்கலாம். ஒரு பெரிய பிரியாணி ஸ்டால் எடுத்துக்கங்க. ஓகே, ஒரு பெரிய பிரியாணி ஸ்டாலுக்குள்ள ஒரு பொண்ணு தனியா போய் உட்கார்ந்து ஜம்முன்னு ஒரு பிரியாணியை சாப்பிட்டா அந்த ஹோட்டல்ல இருக்க எல்லாரும் அவங்களை பார்ப்பாங்களா இல்லை? ஆனா ஒரு பையன் சாப்பிட்டதை பார்க்க மாட்டாங்க. உண்டி சுருக்குதல் பெண்டிற்கு அழகுன்னு எவ்வளவு புத்தாந்தமா சொல்லியிருக்காரு பாருங்க. சாப்பிடாத, ஓ நம்ம தியாகம் தான் செய்யணும், தியாகத்தின் வழியாகத்தான் எல்லோரையும் அரவணைத்து செய்யணும், திறமையின் வழியாகவும் நீங்கள் எல்லோரையும் அரவணைத்து செய்ய முடியும். தட் இஸ் பிலீவ் இன் யுவர்செல்ஃப். உங்களை நீங்கள் எந்த அளவுக்கு நம்புகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் உடலும் மனமும் உங்களுக்கு தேவையானதை தந்துக்கிட்டே இருக்கு. ஆனா தன்னை பாதுகாத்துக்கிறதே குற்றம் என்பது போன்ற ஒரு பாவனை இந்த சமூகம் நம்ம மேல திணிச்சிருக்கு இல்லையா. அதனால அம்மாக்கள் பெரிதாக தங்களை பார்த்துக் கொள்வது. 40 வயதுல இருக்க எல்லா அம்மாவுக்கும் அடிவயிறுல வலி இருக்குது, குட்டியில பிரச்சனை இருக்குது. இருக்கா இல்லையா? செக் பண்ணி பாருங்க. ஏன்னா கணவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு சரி வேஸ்டா போயிட வேணாம்னு சொல்லிட்டு வீட்டுல ஒரு இட்லி ஊத்துறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 8 இட்லி இருக்கு, 2 பசங்களை ஆளுக்கு 4 இட்லி சாப்பிடுவாங்கன்னு நினைச்ச இடத்துல ஆளுக்கு 3 இட்லி சாப்பிட்டானா சரி நமக்குன்னு இந்த இட்லி ஊற்றோம்னா 2 மிச்சம் இருக்க இட்லி சாப்பிடுறது. இல்லைன்னா புருஷன் காசு வீணா போயிருமேனு மிச்சம் இருக்க 8 இட்லியே சாப்பிடுறது. அது வயிறா 38. அப்ப நான் யாரு? வீடு முழுக்க எல்லோருமே கேர் எடுக்க உங்களுக்கு உங்களை கேர் எடுக்கணும்லே. ஒரு சமூகத்தில் பெண் எந்த அளவு ஹெல்த்தியா இருக்காலோ அந்த சமூகம் ஹெல்த்தியா. ஒரு பெண் ஹெல்த்தியா இருந்தா தான் அவன் குடும்பம் ஹெல்த்தியா, அந்த குடும்பம் சமூகம் ஹெல்த்தியா இருக்கு. ஒரு பெண்ணுடைய ஹெல்த்தை பொறுத்துதான். So these are your natural strengths. That's what I just wanted to tell you. நீங்கள் புதிதாக பெரிய புரட்சியெல்லாம் செய்வதற்கு ஒண்ணுமே கிடையாது. இயல்பாக உங்களுக்கு ஏற்கனவே இருக்கும் திறனை வெளிக்கொண்டு வருவது மட்டும்தான் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான வேலை. எவ்வளவு மட்டுமே எல்லா காலகட்டத்திலும் அப்படிதான் இருக்காங்க. எவ்வளவோ பணம் சம்பாதிச்சால் வீட்டில் இருந்து கொண்டே அந்த நிர்வாகத்தை பார்த்துக் கொண்டு பெண்கள் இருக்காங்க. அவர்கள் சேமித்த காசிலிருந்து சிறுவாட்டில் சேர்த்த பணத்தில் அவ்வளவு நேரங்களில் கணவருக்கு உதவி இருக்கிறார்கள். கணவர் சம்பாதிச்சு கொடுத்த காசுல மிச்சம் பிடிச்சதுல மிச்சம் பிடிச்சதே நீங்க அவ்வளவு சேமிக்க முடியுமா? நீங்களே களத்துல இறங்குனா எவ்வளவு சேமிக்க முடியும்னா இங்க கணக்கு இல்லையா. ஆம்பளை சத்தா கடன் நிற்கும்பாங்க, ஆம்பளை சத்தா கடன் நிற்கும் அப்படிம்பாங்க. நம்ம வீட்டுல ஒரு தாத்தா இருப்பாரு, நல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாரு, ஏதோ பயங்கரமாக. ஆனா வீட்டுல சொல்ல மாட்டேன், உனக்கு தெரியாதான் சொல்லிடுவாங்க. அப்போ திடீர்னு ஒரு நாள் இறந்து போனா நான் பெட்டிகள் எல்லாம் தேடுறப்ப வாங்கின கடனுக்கான சிட்டைகள்லாம் இருக்க சம்பந்தம் இல்லாம நான் கொடுத்தேன் கடன் 4 பேர் நிற்பான். ஆனா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெரிய வயதான அம்மா செத்த பிறகு பொட்டியை தேடினீங்கன்னா அது சேர்த்து வச்ச சிறுவாட்டு காசு, வீட்டுக்கு தெரியாம வாங்கி வச்ச தங்கம், மூத்த மகளுக்கு இளைய மகளுக்குன்னு அவ்வளவு வச்சுட்டு போயிருக்கு. ஆம்பளை செத்தா கடன் நிற்கும், பொம்பளை செத்தா காசு நிற்கும். செத்த பிறகும் குடும்பத்தை காப்பாற்றுவாங்க. ஆனா உங்களை தான் டிபெண்ட் சொல்றேன். உங்களுக்கு பேர் என்ன? டிபெண்டன்ட், சார்ந்து இருப்பவன். ஆக்சுவலா ஆண் தான் சார்ந்து இருக்கிறது. அவங்களை புகழ்றதுக்காக சொல்லு. ஆண் தான் சார்ந்திருப்பவன். சின்ன வயசுலேயே கவனிச்சுக்கிறான், அம்மாவை சார்ந்திருப்பான், கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அக்காவை சார்ந்திருப்பான், அதுக்கப்புறம் அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்கும், அல்லனா அவனுக்கு கல்யாணம் பண்ணிப்பான். கல்யாண மேடைகள் உங்களுக்குலாம் உங்க கல்யாணம் உங்க மாமியார் கடைசியா மேடையிலேன்னு சொல்லியிருப்பாங்க, ஞாபகம் இருக்கா? கடைசியா எல்லா வீட்லையும் இந்த சீனை நீங்க பார்க்கணும். அந்த ரிசப்ஷன்ல எல்லாரும் பரிசெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு போன பிறகு அவங்க வருவாங்க. வந்து அந்த பையன் கையை பிடிச்சி உங்க கையில கொடுத்து, இது வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டேன், இனிமே நீ பார்த்துக்க அப்படிப்பாங்க. அப்படின்னா அர்த்தம் என்ன? அவனுக்கு ஒன்றும் தெரியாது, நீ பார்த்துக்க. அப்ப ஆரம்பத்திலிருந்தே ஒரு ஆண் பெண்ணை தான் சார்ந்து வாழ்ந்துட்டே இருக்கான். ஆனா எப்போது பெண்ணை சார்ந்து வாழ்கிற ஒரு ஆணை இந்த உலகம் இண்டிபெண்டன்ட் சொல்லுது, எப்போதுமே தனித்து நிற்கிற பெண்ணை இந்த உலகம் இண்டிபெண்டன்ட் சொல்லுது. நீங்கள் ஒத்துக்கிறீங்க, அதான் சிக்கல். இந்த உலகம் சொல்றதுங்க சிக்கல், நான் சொல்லவே மாட்டேன். அதை ஏற்றுக்கொள்கிற மனோபாவம் இருக்குல்ல, என் உரிமையை சலுகை என்று நினைக்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்குல்ல, இதை கேட்பது என் தியாகத்திற்கு விரோதமானது, நான் இந்த சலுகையை அனுமதிக்க கூடாது அப்படின்னு இருக்குல்ல, இது எல்லாத்தையும் உடச்சிட்டு வெளியில வாங்க. அரசுகளும் சமூகமும் பெண்ணுக்காக நிறைய விஷயங்களை கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. எவ்வளவு ஆண்டர்பிரினர்ஸ் உள்ள வந்துகிட்டே இருக்கீங்க. கம் டு தி ஃபுல் பேக், பிலீவ் இன் யுவர்செல்ஃப். நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்னே ஒண்ணுதான், நீ இவ்வளவு வந்ததே பெருசுன்னு சொல்லுகிறதை காதில் வாங்கிக் கொள்ளாது. கடந்து போக வேண்டிய தூரம் எக்கச்சக்கம் இருக்கு. விமனுக்கான ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்பட்டா மெக்கன்சி இன்ஸ்டிடியூட் ஒரு விஷயம் சொன்னான். விமனுக்கு இந்தியாவில் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்பட்டா $770 பில்லியன் ஜிடிபியில 2025 வந்துருக்கிறான். ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்பட்டாலே. ஆனா நம்ம அந்த கேள்வியே கேட்டது கிடையாது.
இன்னைக்கு இல்லை, அன்னையிலேருந்தே கேள்வி கேட்கல. ஒரே வயலில் வேலை பார்க்குற ஒரு ஆணுக்கு ஒரு சம்பளம், பெண்ணுக்கு ஒரு சம்பளம், ரைட்டு தானே? ஒரே மில்லில் வேலை பார்க்குற ஒரு ஆணுக்கு ஒரு சம்பளம், ஒரு பெண்ணுக்கு ஒரு சம்பளம். நமக்கு அவங்க சம்பளம் கொடுக்குறதே பெருசு நம்ம நினைக்க ஆரம்பிச்சோம்னு வச்சுங்களேன். எப்போ நீங்கள் உங்களை குறைவாக மதிப்பிடுறீங்களோ சமூகம் உங்களை குறைவாக மதிப்பிடும். உள்ளளவில் எப்போது நீங்கள் உங்களை உயர்வாக பார்க்க ஆரம்பிக்கிறீர்களோ அப்பொழுது இந்த உலகமும் உங்களை உயர்வாக பார்க்க ஆரம்பிக்கும். முதல்ல உங்களை அண்ணாந்து பார்க்க வேண்டியது நீங்கள் தான். முதல்ல உங்களுக்காக கைத்தட்டி கொள்ள வேண்டியது நீங்கள் தான். அதுக்காக இந்த சமூகம் உங்களுக்கு இன்னைக்காக நான் கவலைப்படாது, ரொம்ப மாறி. ஓகே, இதுக்கு அடுத்தடுத்த இடங்களில் உட்கார்ந்துருக்கக்கூடிய பிள்ளைகளோடு நீங்கள் பேசுகிற போது உங்களுக்கு புரியும். ஒரு பெண்ணோட வெற்றிக்கு ஆணோட வெற்றிக்கு பின்னால பெண் இருக்கா அப்படிம்பாங்கல்ல. ஒரு பெண்ணோட வெற்றிக்கு பின்னால ஆண் இருக்கலாம், ஒரு தப்பும் இல்லை. ஆணுக்கு தயார். ஆணுக்கு எதிராக ஒரு சமூக கட்டமைப்பு உருவாக்கணும்னு நான் சொல்லலை. ஆனால் இயல்பாகவே மாறிக்கொண்டிருக்கக்கூடிய சமூகத்துக்குள்ள மாறிக்கிட்டே வாங்க. முதல்ல அது உங்கள் வீடுகளில் போனது ஆண் பிள்ளை வேறு பெண் பிள்ளை வேறு என்ற பிரிவுகள் ஒதுக்குங்க. ஆண் பிள்ளைகளுக்கு முதல்ல சொல்லிக் கொடுங்க. இட்ஸ் நாட் அ டாபு, இட்ஸ் அ நேச்சுரல் திங். ஒரு தங்கச்சிக்கு இருக்கிற ஒரு சாதாரண விஷயம். உனக்கு ஒரு உடம்பு இருக்க மாதிரி அவளுக்கு ஒரு உடம்பு இருக்கு. women have a right on her body, இல்லையா? அந்த உடம்பின் மீது அவளுக்கு தான் உலகத்திலேயே அதிகமான அக்கறையும் உரிமையும் இருக்கிறது. டேக் கேர் ஆஃப் தட். இது எல்லாத்தையும் டாபுன்னு நம்ம சமீபத்தில் இந்த அயலின்னு ஒரு இது பார்த்தப்போ அந்த பொண்ணு அந்த ரத்தக்கரையோடு அந்த தெருவில் நடந்து வரையில ஒரு சிரிப்பும் பெருமிதத்தோடு வெளியே வருவாடா போங்கடா கோமாளிகளான்னு சொன்ன மாதிரி இருக்கும். அட்டகாசமான ஒரு சீனை. வெரி நேச்சுரல். அப்படி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நீங்க வெளிப்படையாக இது பற்றியெல்லாம் பேசுவது ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியாகவும் பெருமிதமாக. அது ஒன்று கொடுங்க அப்படின்னு கேட்கிற இடத்துல இருந்து எனக்கு சானிட்டரி நாட்கள் கொடுங்கன்னு நேரா வெளியில ஓப்பனா கேட்கிற ஒரு சொசைட்டி இல்லாத அந்த உடைப்பை கொண்டு வர வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. ஒரு விமன் ஆட்சத்தில் உள்ள எதுக்காக இத்தனை பர்சன்டேஜ் அரசியலுக்குள்ள பெண்கள் இருக்கணும்னு சொல்றோம். எதற்காக இத்தனை பர்சன்ட் சோசியலுக்குள்ள பெண்கள் இருக்கணும்னு அரசாங்கம் சொல்லுது அப்படின்னா பெண்ணின் பிரச்சனை அவர்களால் கூடுதலாக புரிந்து கொள்ள முடியும் தான். உங்கள்ட்ட நான் கேட்டுக்கிறதுனா நீ பொறுத்துக்கன்னு பொண்ணை சொல்றது நிறுத்திட்டு நீ புரிஞ்சுக்கன்னு ஆண்ட சொல்ல ஆரம்பிங்க. இந்த டே வந்துச்சு. நீ பொறுத்துக்க இந்த பெண்ணிடம் சொல்றதை நிறுத்தி விட்டு நீ புரிந்து கொள்ள இந்த ஆணிடம் சொல்லி பழகுங்க. பசங்க ரெடியா இருக்காங்க. அவங்க மாதிரி பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு தான் இல்லை. அப்படி இருக்காங்க. எல்லா ஆணுக்களும் ஒரு தாங்கி இருக்கு இல்லையா? எல்லா ஆணுக்களும் ஒரு தாங்கி இருக்கு. அவன் ரொம்ப இமோஷனலான ஒரு ஆள். அவங்ககிட்ட நீங்க சொல்றீங்கன்னா தானா புரியும். இது டேபுன்னு புரியும். எனக்கு ஒரு சீன் ரொம்ப ஞாபகம், நயன படம் எனக்கு ஞாபகம். ஒரு படத்துல மூவி நேம் அவங்க அப்பா கொண்டு அழகு பெருமாள் சார் இல்லை அப்படி வச்சுட்டு போவார். ஒரு சின்ன தயக்கத்தோடு அதை அவங்க எடுத்துட்டு போவாங்க. அந்த சாண்டில் அப்படின்னா பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருப்பாங்க அந்த சீன். சாரி விக்கி படம் தான் எனக்கு டக்குன்னு அந்த அந்த சீனை ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. சார் விக்கி எனக்கு ஞாபகம் உங்கள் படம் பரவாயில்ல, உங்கள் படம் தெரியாமல் சீனை நான் சொல்றேன். அது ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. அவர் கொண்டாந்து வச்சுட்டு போயிருப்பார். அம்மா இல்லாத ஒரு பொண்ணு. ஸோ அப்பா கொண்டாந்து அப்படி வச்சுட்டு போவார். பொண்ணு அதுதான் தேடுறான்னு தெரியும். பாத்ரூம்ல இருக்கா. அப்பா போயிட்டாரான்னு பார்த்துட்டு இருப்பாங்க. பியூட்டிஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப் தாலி பண்ணிருக்காங்க. அப்பா இதை எடுத்து கொடுங்கன்னு சொல்ற ஒரு நாள் வரட்டும். அப்பா இதை எடுத்து கொடுங்கன்னு சொல்ற ஒரு நாள் வரட்டும். அடுத்த படத்தில் அப்படி ஒரு சீன் வச்சிருக்கேன். வேர்ல்ட் இஸ் சேஞ்ச். ஐ எம் சோ ப்ரவுட் டு சீ யூ பீப்புள். ரொம்ப சந்தோஷம். இதே கல்லூரியில் நான் பேசியிருக்கேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லான பசங்க. கிட்டத்தட்ட ஒரு 12,000-15,000 பேர் ஒரு பொண்ணு கருப்பாட்டினா என்னடா தப்பு அப்படின்னு ஒரு ஸ்பீச். அது அவ்வளோ வைரல் ஆச்சு. அந்த கேம்பஸ்க்குள்ள இதை கொண்டு வரும் அப்படின்னு விக்கி சொன்னாரு. எனக்கு இவ்வளோ பெண்கள் இருக்கக்கூடிய இடத்துல இந்த புரிதல் தொடங்கட்டுன்னு எல்லோரையும் பயிற்றுவியுங்கள். உங்கள் வீட்டு ஆண் பிள்ளைகளையும் சேர்த்து ஆணின் துணையோடு இந்த சமூகத்தை நகர்த்திட்டு போங்க. ஆண்கள் உங்களுக்கு ஒரு நாளும் எதிரானவர்கள் அல்ல. நான் எப்போதுமே அதை சொல்லுவேன். எந்த சமூகத்தில் ஆணும் பெண்ணும் சேர்ந்து கையை பிடிச்சு நடந்து போறாங்களோ அந்த சமூகம் அற்புதமாக வளரும். உலகம் முழுக்க வளர்ந்த சமூகங்கள் 2 பேரும் சேர்த்து வளர்ச்சி தான் வளர்ந்துருக்காங்க. யார் யாரும் எதிர்த்து தான் வளர்ந்து. ஓகே, எல்லோரும் வரவேற்றுக் கொள்ளுங்கள். எப்போதும் ஒரு தாயாக இருங்கள். வெறும் தியாகியாக மட்டும் நீங்கள் இருக்க வேண்டாம். பி an entrepreneur. மறுபடியும் நான் சொல்றேன், strength is your signature. Wear it boldly. Best wishes. வாழ்த்துக்கள். Thank you. எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர். ஸோ சைலண்டாக நின்றுட்டுருக்காரு. திடீர்னு ஒரு நாள் ஒருத்தவங்க மீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி சானிடரி நாப்கின் உங்ககிட்ட கொடுக்கணும், எனக்கு சானிடரி நாப்கின் சொல்லி நான் கொஞ்சம் இதுவாக இருந்தேன். அப்போ தான் நான் எப்பயுமே இந்த மாதிரி ஏதாவது சொன்னால் நான் கொஞ்சம் காமெடியாக அதை விளையாட்டாக அப்படியே இது பண்ணிவிட்டு நான் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன் பெருசாக. அவங்களுக்கு சொல்லும்போது அதுக்கு ஏதாவது ஒரு ஜோக் அடிச்சு நம்ம மூவ் பண்ணி போயிடுவோம். பட் முதல் தடவை நான் கௌமுதி மேடம் பார்க்கும்போது அவங்க கையில் டாட்டூ போட்டிருந்தாங்க, ஃபெமி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க கையில் ஒரு பேக்கெட் வச்சுருந்தாங்க, அதுலேயும் ஃபெமி அப்படின்னு இருந்துச்சு. அப்போ தான் எனக்கு அது கொஞ்சம் சீரியஸ்னஸ் வந்துச்சு அதுக்கு. சரின்னு சொல்லி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். அப்போ அவங்க இல்லை சார் இந்த மாதிரி நான் சானிடரி நாப்கின் பிஸ்னஸ்
அந்த நாப்கின் பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னா எனக்கு வந்து நான் அது உடனே எனக்கு வந்து ரொம்ப இதுக்கு நம்ம பார்க்கலாம் அப்படி பண்ணால் எனக்கு நிஜமாவே தெரியும். ஏன்னா என் அம்மா என் தங்கச்சி எப்பயுமே யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் அந்த ஒரு பேக்கெட் இருக்கும், நான் எத்தனையோ நாள் வாங்கியிருக்கேன். பட் அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றதுலாம் யாருக்கும் பாய்ஸ்க்கு என்னன்னே தெரியாது. அது நமக்கு நம்ம மைண்டில் அது அப்படியே இருக்கு இல்லையா. இப்போ கோபிநாத் சார் சொன்ன மாதிரி அது வாங்கி கொடுங்க, அதுக்கு டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் வச்சுருக்கோம். இதில் என்ன அப்படி ஒரு டேபுவாக ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. அப்போ அவங்க ஃபஸ்ட் டைம் வந்து அந்த பேடை எடுத்து ஓப்பன் பண்ணி அது என்ன எப்படி அதை செஞ்சுருக்காங்க என்ன எதுன்னு செய்யறது போகும்போது ஒரு இதில் வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்கா, இதனால் இவ்வளோ என்ன சொல்ற நன்மைகள் இருக்குது, கெடுதல்கள் இருக்குது அப்படின்றத வந்து புரிஞ்சிக்கும் போது அப்போது அதில் ஒரு சீரியஸ்னஸ் வச்சு ஒரு ஓகே இது வந்து ரொம்ப ஒரு கரெக்டான விஷயம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுனோடனே நான் எடுத்துகிட்டு போய் என்கிட்ட கொடுத்துட்டு போங்க மேடம், நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டேன். அப்போ நான் நயன்கிட்ட வந்து கொண்டு போய் நான் சொன்னேன், இதை சொல்லிவிட்டு நான் கொடுத்தேன். அப்போ அவங்க ஜென்ரலாகவே நயன் அப்படின்னா வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து எதுவுமே வந்து அவங்க போயிட்டு இந்த ஒரு ஆடில் போய் நின்று நடிச்சு நீங்கள் இப்படி பண்ணணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க. அப்போது ஒரு விஷயத்தை அவங்க வந்து வெளியில் கொண்டு வராங்க, வெளியில் சொல்கிறாங்கன்னா அது அவங்க ஃப்ரம் த ஹார்ட் சொல்ல முடிஞ்சால் மட்டும்தான் அதில் வந்து அவங்க பங்கெடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து எடுத்து அந்த பொருளை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஷீ ஸ்டார்டட் யூஸிங் இட். அவங்க அதை யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 6-8 மாதம் வரைக்கும் நான் வேறு பிராண்ட்ஸ் பார்த்துருப்பேன், ஆனால் இவங்க இதுதான் யூஸ் பண்ணாங்க. அப்போ இதை யூஸ் பண்ணி அதுக்கப்புறமேட்டு ஒரு 6 months கழிச்சு இது வந்து ஒரு நிஜமாவே சூப்பர் அப்படின்னு அவங்க சொல்கிறது எல்லாமே உண்மை தான் அப்படின்னு. ஜென்ரலாக வந்து நம்ம இந்த சோஃபா விற்கிற தம்பி பண்ணுற மாதிரி ஏதோ பயங்கரமாக இருக்கிற டெமோலாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் நமக்கு என்ன தெரியும். ஸோ அவங்க சொல்லும்போது தான் எனக்கு வந்து அந்த ஃபீல் வச்சு அப்போ நான் என் சிஸ்டர் கிட்ட கொடுத்தேன், என் வீட்டில் கொடுத்தேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்தேன், என் டீமில் இருக்கிற ஃபீமேல் அசிஸ்டன்ட் இருக்குது அவங்கெல்லாம் போது எல்லாருமே யூஸ் பண்ணாங்க. ஒரு கரெக்டான ஃபீட்பேக் வந்துச்சு. அப்போது அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு சொல்லி நாங்கள் எடுத்துகிட்டு அப்போ எடுத்துகிட்டு போகும்போது மேடம் சொன்னாங்க, கோமதி மேடம் சொன்னாங்க, நம்ம இதை வந்து இன்னும் எனக்கு வந்து சார் எனக்கு வந்து இது எல்லா பெண்களுக்குமே எடுத்துகிட்டு போகணும், எல்லாருக்குமே வந்து இதை வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வந்து அது ஒரு வாட்டி கூட அவங்க வாயில் வந்து இது வந்து எனக்கு விற்கணும், நான் வியாபாரம் பண்ணணும் அந்த மாதிரி வேர்ட்ஸே அவங்க வந்து யூஸே பண்ணலை. அவங்க வந்து எல்லா பெண்களுக்கு நான் எடுத்துகிட்டு போகணும் சார், எல்லா பெண்களுக்கும் இது கிடைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த இன்டென்ஷன் வந்து எங்களுக்கு நாங்களும் வந்துட்டு அதில் ஓகேங்க இதில் எவ்வளோ நம்ம சம்பாதிக்க முடியும், இதில் பணம் வருமா வரா இந்த ஏரியா போய் நாங்களும் போல ஓகே எடுத்துகிட்டு போகிறோம். பையன் வந்து ஃபஸ்ட்டு அப்படின்னா அது ஸ்டார்ட் ஆச்சு. அங்கேருந்து அப்படியே ஃபெமி அப்படின்றது வந்து ஃபெமி 9 மாலி இவ்வளோ ரொம்ப ஹாப்பியாக ப்ளஸ் இந்த ஒரு 1.5 மாதத்தில் வந்து கண்ணாபின்னான்னு வந்து சேல்ஸ் ஆகிருக்கு. நீங்கள் தான் இவ்வளோ பேர் அங்கே இருக்கீங்க. அதில் நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன யோசிச்சோன்னா அவங்க வந்து இந்த ஒரு பிஸ்னஸ் மாடல் இது எப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா நிறைய வீட்டில் இருக்கிற பெண்கள், நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், நிறைய பேர் வந்து இதில் வந்து இருக்காங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி ஜென்ரலாகவே பிஸ்னஸ் வந்து இ-காம் பேஸ் பண்ணியோ இல்லை ஆன்லைன் சேல்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வந்துருச்சு. ஸோ ட்ரெடிஷ்னலாக எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு பர்சன் டு பர்சன் ஒரு விஷயத்தை கொண்டு போய் அதை வச்சு அதில் ஒரு அவங்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பு இல்லை அவங்களுக்கு ஒரு செல்ஃப் எம்பவர்மெண்ட் ஒன்று இதுக்குள்ளே இன்க்ளூடடாக இருக்குன்ற போது அந்த மாடலும் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மாதத்துக்கு வந்து வெப்சைட்லாம் வேண்டாம், யார் என்னென்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்களே பண்ணட்டும், அவங்களோட சேர்ந்து நம்ம வந்து இது பண்ணாங்கன்னா நீங்கள் எல்லாம் இங்கே இருக்கீங்க. ஸோ நம்ம எல்லாமே ஒரே டீம் தான். ஸோ நீங்கள்லாம் இருக்கிறது தான் ரொம்ப பக்கபலம். எல்லாம் அந்த ஒரே யூனிஃபார்மில் பார்க்குறது பயங்கரமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு தான் மிகப்பெரிய நன்றிகள். நம்ம இது வந்து மேலும் மேலும் we have to continue together. அதுதான் ஒரு விஷயம். அப்புறம் இதில் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி அந்த பிஎம்எஸ்ஸாக அந்த ஒரு டேர்ம் எப்பயுமே சொல்லுவாங்க மூட் ஸ்விங்ஸ் வரும். அப்போ இவங்க சொன்னாங்க இந்த மாதிரி இந்த நாப்கின்ல வந்து மூட் ஸ்விங் வரது வந்து கம்மியாகும், அதில் ஆணையான ஒரு விஷயம் இருக்குது, அது வந்து இந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்துச்சுன்னா பாசிட்டிவாக வந்து ஒரு தாட்ஸ் வந்து எதோ சொன்னாங்க. நான் வந்து மனசுக்குள்ளே வந்து இந்த ஆட்டோ கண்ணாடி எடுத்துட்டுனா இங்கே கூட ஆட்டோ எப்படி இப்படி நடக்கும் புரியுது என்னங்க சொல்கிறாங்கன்னு அவங்க போனதுக்கப்புறம் நான் மைண்ட் சார்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், ஏங்க என்னங்க சொல்கிறாங்க நெகட்டிவாக இருக்கும்போது பாசிட்டிவாக சொல்கிறேன்னா என்னங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் ஆக்சுவலாக என் ஒய்ஃப் வந்து எப்பயுமே அந்த ஒரு டைமில் கொஞ்சம் டெரராக தான் இருக்கும். அப்புறம் ஒரு 2-3 months கழிச்சு பார்த்தா கொஞ்சம் நார்மலாக இருக்கும்.
சரி ஓகே நிஜமாவே ஆட்டோ கண்ணாடி திருப்பினா இந்த ஆட்டோ ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது இதை வந்து நம்ம ஓகே இதை நம்ம வந்து இறங்கி இது வேற அளவுக்கு வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது ஃபிக்ஸ் ஆகிடும். அண்ட் இதில் எனக்கு ஒரு பெருமையும் கூட எப்பயுமே வந்து ஒரு நல்ல படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் ஒரு சுமாரான படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கும். நல்லா நம்ம படம் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ஃபுல்லாக தைரியமாக நம்ம இறங்கி என்னன்னா நம்மளால பேச முடியும். அந்த மாதிரி இது வந்து இது ஒரு நல்ல படம், அந்த மாதிரி ஒரு நல்ல ப்ராடக்ட். ஸோ இதில் வந்து நாங்கள் தைரியமாக பெருமையாக எடுத்து போய் உலகம் ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் நம்ம இந்த நூக்கட் கார்னர் எடுத்துகிட்டு போக முடியும், எல்லா பெண்களுக்கும் ரீச் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ இது எல்லாருமே சேர்ந்து பண்ணுவோம். அது வந்து நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். இதை ஒர்க் பண்ண எல்லாருக்குமே இப்போ இதை வந்து இதை கொண்டு வந்த மை சார், அப்புறம் இளங்கோ அவங்க, அப்புறம் மேடமோட ஃபேமிலி, ஆனந்த் எல்லாமே ரொம்ப ஒரு டிஃபைன் பண்ணது எங்கள் கூட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண ஒரு பொண்ணு அவங்க பார்வதின்னு அவங்க தான் அந்த ஃபெமினைன் அப்படின்ற டிசைனே பண்ணாங்க. நாங்கள் ரொம்ப சாதாரணமாக அப்படியே குடிசை தொழில் மாதிரி எங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்து இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து பண்ணிட்டு வரணும். பெரிய பெரிய இதெல்லாம் வந்து பண்ணலாம், பெருசாக ஆட் எடுக்கணும், அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணலாம். அவங்களோட சேர்ந்து எங்கள் ஆஃபீஸ்லேயே வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தோம், ஒரு வீடியோ எடுத்தோம். அது வந்து ஃபோட்டோ ஏன்னா இன்டென்ஷன் வந்து என்னென்னா ஒரு கரெக்டான ஒரு பொருள் இருக்குது, இதை ஜஸ்ட்டு நம்ம வந்து இப்படி ஒரு இருக்குது, ஒரு அவைலபிளாக இருக்குது அப்படின்றத நம்ம சொன்னாலே வந்து மக்கள் ஒன்ஸ் அதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம விற்க வேணாம், நம்ம இது இருக்குன்னு நம்ம சொல்லுவோம், அவங்க வாங்கிட்டு அவங்க பார்க்கணும், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே அதோடைய வளர்ச்சியை தேடிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி இந்த ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு டேயில் நம்ம எல்லோரும் ஒன்றா இருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நம்ம எல்லோரும் இதே மாதிரி எப்பயுமே எவ்ரி இயர் ஏதாவது ஒரு நாள் இதே மாதிரி ஒரு மீட் பண்ணிட்டு we should continue this relationship. அண்ட் இதுக்கு மேலே நான் வந்து நம்ம கூப்பிட விரும்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட்டு அவங்க பேசுவாங்க, அது என்ன இன்றைக்கு எப்படி உங்கள் முன்னாடி நிற்கிறதுல ரொம்ப பெருமையாக மன நிறைவாக மன நிறைவு சந்தோஷத்துக்கும் காரணம் நீங்கள் ஏன்னா உங்களால் தான் எனக்கு ஒரு பெண்ணோட மனசு இன்னொரு பெண்ணுக்கு தான் தெரியும் அப்படின்னு நிறைய பேர் பேசி கேட்டோம். அது உண்மை அப்படிங்கிறதுக்கு ரொம்ப மிகப்பெரிய உதாரணமாக இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச அவங்க ஆரம்பிச்சு வச்ச ஃபெமி ஹெல்த் கேர் இப்போ ஃபெமினைனா அவங்களோட இருக்கு. இந்த கொலாபரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன். சில பேர் கேட்பாங்க, இது ரொம்ப செல்ஃபிஷாக இல்லையா, இது உங்களோட சுயநலத்துக்காக நீங்கள் பண்ணலையா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம், இதில் சுயநலம் இருக்குது. ஆனால் இந்த சுயநலத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த பொதுநலம் தான் இது வித்தியாசமாக இதை நியாயப்படுத்துதுன்னு நான் நம்புகிறேன். இந்த கொலாபரேஷன் ஏன் வித்தியாசமாக இருக்குது, ஏன் நியாயமாக இருக்குன்னா, நாங்கள் ரொம்ப சோஷியலி ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். எஸ், இது எல்லாருக்குமே ஒரு பிஸ்னஸ் தான், எல்லாருக்குமே பணம் வருது, உங்கள் எல்லாரும் வீட்டுக்குமே பணம் வருது. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். நீங்கள் போய் உங்கள் ஹஸ்பண்ட் கிட்டேயோ, உங்கள் அப்பா கிட்டேயோ, உங்கள் அண்ணா கிட்டேயோ, உங்கள் வீட்டில் யார்கிட்டையும் நீங்கள் போய் எனக்கு இது வாங்கணும், எனக்கு கொஞ்சம் காசு கொடுங்க, என் குழந்தைங்களை நான் பார்த்துக்கணும், என் குழந்தைங்களுக்காக நான் கொஞ்சம் பணம் நான் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு போய் நீங்கள் எதுவுமே கேட்க தேவையில்லை. ஏன்னா நீங்களே வந்து உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் பண்ணிக்கிறீங்க. அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து கோமதி மேடம் வந்து தேங்க்யூ பண்ணுங்க. இந்த கொலாபரேஷன் ஏன் ரொம்ப முக்கியமானதுன்னு நான் சொன்னேன்னா, மென்ஸ்ட்ரல் ஹெல்த்தும் அதை பற்றின அவேர்னஸ் வந்து இன்னும் நம்ம நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெண்ணுக்கும் போய் சேரலன்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் அவேராக இல்லை. இப்போ இதுக்கு முன்னாடி பேசின
எல்லாருமே அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க வீட்டில் எப்படி இருந்திருக்கு, எப்படி நம்ம வேறு வேறு பேர் வச்சு வந்து ஒரு சானிடரி நாப்கினை வந்து நம்ம வந்து சொல்லுவோம். எனக்கு அது வாங்கிட்டு வாங்கல, இது வாங்கிட்டு வாங்கல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எப்போவுமே நம்ம எந்த சானிடரி நாப்கினோட பேர் நம்ம வந்து இது வரைக்கும் எடுத்ததும் கிடையாது, சானிடரி நாப்கின்னு சொன்னது கிடையாது. இன்றைக்கி நம்ம ரொம்ப தைரியமாக ஒரு மேடையில் வந்து இவ்வளோ ஆண்கள் நம்ம இவ்வளோ பெண்கள் எல்லாரும் தைரியமாக சானிடரி நாப்கின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுவே ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய மாற்றம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த அவேர்னஸ் வந்து நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா, இந்த அவேர்னஸ் வந்து நம்ம நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெண்ணுக்கும் போய் சேரணும், அவங்களுக்கு அது புரியணும். அவங்களுக்கு அது புரிஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க பார்த்துப்பாங்க, அவங்களோட ஹெல்த்தை வந்து ரொம்ப பார்த்துக்க. ஸோ ஃபெமினைன் வந்து எங்களோட நோக்கமே இந்த அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். அந்த அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி அதுக்கு தேவையான சுகாதாரமான சானிடரி நாப்கின்ஸை கொண்டு போய் எல்லா பெண்கள்கிட்டையும் சேர்க்கணும் அப்படின்னு இருக்கிறது தான் எங்களோட நோக்கமாக. ஃபெமினைன் சானிடரி நாப்கின்ஸ் வந்து முழுக்க பெண்களோட ஆரோக்கியத்தை நம்ம ஃப்ரண்ட்டில் வச்சு பண்ணியிருக்கிற ஒரு ப்ராடக்ட். இதில் பிஸ்னஸில் இருக்கிற விக்கி சார் சொன்ன மாதிரி பிஸ்னஸில் இருக்கிறது ரொம்ப 10th விஷயம். அதோட மிகப்பெரிய விஷயம், அதோட ரொம்ப முக்கியமாக ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஒரு விஷயம் இருக்கிறது பெண்களோட ஆரோக்கியம். அது ரொம்ப முக்கியம். கோபிநாத் சார் சொன்ன மாதிரி பெண்கள் நல்லா இருந்தாங்கன்னா அந்த சொசைட்டியே நல்லா இருக்கும், இந்த குடும்பம் நல்லா இருக்கும், எல்லாருமே நல்லா இருப்பாங்க. ஸோ இது ஒரு நல்ல ப்ராடக்ட் அப்படின்னு இருக்கிறது. நாங்கள் ஆட் கொடுக்கவோ இல்லைன்னா ரொம்ப பேசி எல்லோரும் இது வாங்குங்க, இது ரொம்ப நல்ல ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி விற்கிறதுக்கு நாங்கள் யாருமே வந்து இன்னைக்கு வரைக்கும் ட்ரை பண்ணல. இனிமேலும் அதை ட்ரை பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிதி சார் சொன்ன மாதிரி இது நிஜமாகவே ரொம்ப நல்ல ப்ராடக்ட். எல்லாருமே இதை யூஸ் பண்ணணும். இது யூஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு அது இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு அவங்களுக்கு தெரியும். இது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு நான் தப்பாக சொல்லலை அப்படின்னா கிட்டத்தட்ட 1 கோடி ப்ராடக்ட்ஸ் வந்து எல்லா பெண்கள்கிட்டையும் நம்ம கொண்டு போய் சேர்ந்துருக்கோம். இது சாத்தியமானது எங்களால் கிடையாது, உங்களால் மட்டும். நீங்கள் தான் அதை பண்ணிட்டீங்க. உங்களுக்கு இருக்கிற எல்லாருமே ஒவ்வொருத்தவங்க வந்து ஒவ்வொரு சொசைட்டிலையும் போய், ஒவ்வொரு காலனிலையும் போய், ஒவ்வொரு சிட்டிலையும் போய், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் போய் நீங்கள் தான் அதை பற்றி இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் வந்து சொல்லிக் கொடுத்து அவேர்னஸ் நீங்கள் தான் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கே இன்னும் தெரியல. பட் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இந்த அச்சீவ்மெண்ட் ரொம்ப மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். இதே மாதிரி நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் நம்ம லைஃப்பில் வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்கள் எல்லாரையும் இன்னைக்கு இங்கே பார்த்ததில், உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணதில் நிஜமாகவே ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்னும் நம்மளுக்கு பெருமையாக இருக்கிற மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணணும். இதே மாதிரி விக்கி சார் சொன்ன மாதிரி அடுத்த வருஷம் இன்னும் நிறைய வருஷம் நம்ம நிறைய இந்த மாதிரி செலிப்ரேஷன்ஸ் நம்ம பண்ண முடியணும். அதுக்கு நம்ம வந்து பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நம்ம எல்லாரும் சேர்ந்து உழைக்கணும். எல்லாமே நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம சேர்ந்து நம்ம அச்சீவ் பண்ணிடணும். நிறைய
பேசணும்னு நான் நினச்சேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் உங்களை எல்லாரையும் பார்த்ததுக்கப்புறம் அங்கே குழந்தைங்க இருக்காங்க, அவங்க எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு எதுவுமே பேச தோணல. எனக்கு அப்படியே கண்ணெல்லாம் நிறைஞ்சிடுச்சு. யூஸ்வலாக அந்த மாதிரி ஆகாது, பட் ஆனால் அந்த மாதிரி இருந்தது. இன்னைக்கு உங்களை எல்லாருமே பார்க்கும்போது ரொம்ப 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 பெருமையாக இருக்குது. நீங்கள் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்துக்காகவும் பண்ணுற இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக வந்து உங்களோட கிட்ஸ், உங்களோட குழந்தைங்களோட குழந்தைங்க எல்லாருமே நீங்கள் ஒரு லெகசியாக வந்து க்ரியேட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஒர்க்குக்கும் நீங்கள் ஃப்ரம் த ஹார்ட் நீங்கள் இந்த வேலையை பண்ணுறீங்க. வேலையாக எடுத்து நீங்கள் பண்ணலை, இது வந்து நீங்கள் ரொம்ப மனசார பண்ணுறீங்க. அது வந்து அப்படியே இந்த பிராண்ட்லையும் தெரியும், கோமதி மேம் பேசுகிறதுலேயே தெரியும், கோமதி மேம் பண்ணுற எல்லா விஷயங்களையும் அது தெரியும். நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஒரு பெண்ணுக்கு பின்னாடி ஒரு ஆண் இருக்காங்க. அதெல்லாம் தாண்டி ஒரு பெண்ணுக்காக நிற்கும் போது அந்த அழகு இருக்கு பார்த்தீங்களா? ஒரு விஷயம் சொல்ல மறக்க சொல்லிடுறேன். நீங்கள் சொன்ன மாதிரி எப்போவுமே நம்ம காதில் விழுந்திருக்கிற ஒரே ஒரு விஷயம் வந்து ஒவ்வொரு ஆணுக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருப்பாங்க அப்படின்னு இருக்கிறது தான். ஆனால் ரொம்ப ரேராக நம்ம பார்க்குற விஷயம் இது. நான் அந்த மாதிரி நிறைய பார்த்தது இல்லை. பட் ஆனால் இன்றைக்கி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற எல்லா பெண்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற எல்லா பெண்களுக்கும் பின்னாடி கண்டிப்பாக ஒரு என் லைஃப்பில் நான் பண்ணுற சில விஷயங்கள் சினிமா தவிர நான் ரொம்ப வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன். பட் நடுவில் தான் நான் வந்து என் ஹஸ்பண்டை மீட் பண்ணேன், கல்யாணம் பண்ணேன். என்னைக்கு அவரை மீட் பண்ணணும் அன்னையிலேருந்து நான் இன்னும் மிகப்பெரிய விஷயங்கள் பண்ணணும்னு தான் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. தவிர என்றைக்குமே எனக்கு வந்து நீங்களே இது பண்ணுறீங்க, இது எதுக்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு என்றைக்குமே கேட்டது கிடையாது. இதுக்கு முன்னாடி நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, யாரும் நம்மளை கேள்வி கேட்கலன்னா அது ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அந்த கேள்வி கேட்கலன்னு மட்டும் விஷயம் கிடையாது. நீங்கள் ஏன் இந்த விஷயம் பண்ண மாட்டேன்றீங்க? யூ ஆர் so much more capable of doing a lot of things. நீங்கள் ஏன் இதோட நிறுத்தணும், நீங்கள் ஏன் இது பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்குறவர் தான் அது. இது நான் எந்த மேடையிலையுமே நான் பேசினதே கிடையாது, நான் அதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சதில்லை. பட் இன்னைக்கு நீங்கள் என்னமோ எனக்கு என் குடும்பம் மாதிரி எனக்கு தெரியும். அதனால் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நான் நினச்சேன். நீங்கள் எல்லோரும் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் வந்து உங்கள் ஹஸ்பண்டோ உங்கள் அப்பாவோ யாராவது ஒரு ஆள் கண்டிப்பாக இருப்பாங்க. கோமதி மேமுக்கும் அதே மாதிரி அவங்களுக்கு துணையாக அவங்க வீட்டில் அவங்க இருக்காங்க. அதே மாதிரி என்னோட பிக்கெஸ்ட் சப்போர்ட், என்னோட பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த் இன்றைக்கி இந்த பிராண்ட் அப்படின்னு இருக்கிறது வந்து இது என்னோட பிரெயின் சைல்டோ, இது நான் வந்து க்ரியேட் பண்ணதும் கிடையாது, இது அவங்க க்ரியேட் பண்ணது. ஆனால் இப்படி ஒரு விஷயம் நம்ம பண்ணணும், நம்ம சோஷியலி ரெஸ்பான்சிபிளாக சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறது கற்றுக் கொடுத்தது, இதை க்ரியேட் பண்ணது. இன்றைக்கி இப்படி ஒரு ஈவெண்ட் நடக்கிறதுக்கும், இப்படி எங்களுக்கு எல்லாருக்கும் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே காரணம் வந்து அவர் தான். அதனால் அவருக்கு மட்டும் தனியாக ஒரு நன்றி சொல்கிறேன்.
தேங்க்யூ மேம். ஷோ அவர் இப்போ மனசுக்குள்ள ஒரு ஒரு thousands and thousands ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ் அப்படியே சிறகடிச்சு பறந்துட்டு மாதிரி ஒரு ஃபீலிங்ல இருந்தாரு. ஏன்னா எப்பவுமே வந்து பெண், நான் உண்மையை ஒத்துக்கிறேங்க, பெண்களாக இருக்கும்போது நம்ம அந்த ஆண்களை நம்ம குறை சொல்லும் போது கோவம் வரும் பாருங்க, கண்ணா பின்னான்னு வந்து திட்டுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் இருந்தாலும் எல்லாத்தையும் அழகாக சிரிச்சுக்கிட்டு நம்மளை வந்து வழிநடத்திட்டு முன்னாடி தள்ளி தள்ளி கொண்டு போகிறது அந்த ஆண் மகன் தான். அது எப்போவுமே நம்ம வந்து மனசில் இருக்கும். அது செல்லமாக போடுற சண்டை. ஆனால் இப்போ நீங்கள் பேசுனீங்க பாருங்க, அவர் நிஜமாவே வந்து ஐ திங்க் விக்கி சார் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த சீட்லேருந்து கொஞ்சம் மேலே தான் இருப்பார். இட் இஸ் such a beautiful moment for a husband, definitely. And we would like to call upon Vicky sir onto the stage. It's a very special thing which is going to happen now. Okay, so இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு தருணம், ஃபெமினைன் ரொம்ப ஒரு மிக சிறந்த ஒரு பிராண்ட், அந்த குவாலிட்டி, அவங்களோட அந்த மோட்டிவ், அந்த என்ன விஷயத்துக்காக இதை பண்ணுறாங்க எல்லாமே வந்து பார்த்தோம். ஃபெமினைனோட வெப்சைட்லேயே இப்போ நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ விக்கி சார், நயன் மேம் அண்ட் கோமதி மேம் will launch the website now. So we are very happy to launch our website. பெண்ணா அவங்க
வந்தாலும் அப்படி நிமிர்ந்து நிற்கணுங்க, சிங்கப்பெண் மாதிரி. அப்படி நின்னீங்கன்னா வானம் வசப்படும், எல்லாமே உங்களுக்கு கை கூடும். நம்ம ஒன்றும் நமக்கு என்ன உயிரா போயிடும். அதிகபட்சம் என்னங்க, இந்த உசுறு தானே. ஒரு நாட்டுக்காக சுதந்திரத்திற்காக போராடி உயிர் விட்டவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு வீட்லையும் காலேஜில் ஸ்கூலில் போய் இந்த பெண் குழந்தைகளுக்கு சொல்லி புரிய வச்சு அதுல மகவிடாயில சந்தோஷப்பட்டா அந்த ஆரோக்கியத்தை கொடுக்குறோம், அதுல ஒரு பொருளாதார சுதந்திரத்தையும் கொடுக்குறோம். ஸோ அதனால நமக்கு ரொம்ப 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 மனசுக்கு நிறைவா படுத்து தூங்குனா தூக்கம் அப்படி சூப்பரா வரணுங்க. ஆத்மார்த்தமான ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும். நீங்க எப்பவுமே உங்களை குறைச்சு எடை போடாதீங்க. உங்களுக்கு இருக்கிற தன்னம்பிக்கை நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு எப்படி தெரியுமா மரியாதை கிடைக்கும். நான் 25 ஆண்டுகள் இந்த தொழில்துறையில இருக்கேன். 15 வருஷம் சானிட்டரி நாப்கின். அந்த பட்டம் இவங்க எல்லாம் வரும். எனக்கு அப்பவே தெரியும், எனக்கு அப்பவே தெரியும். நீங்க தோத்தாலும் சொல்லுவாங்க, இது ஊரூரா சுத்திட்டு இருக்குதே, எனக்கு அப்பவே தெரியும் தோத்து போச்சுன்னு. ஜெயிச்சீங்கன்னாலும் சொல்லுவாங்க, இது நல்லா பாடுபட்டுச்சு, ஒர்க் பண்ணுச்சு, எனக்கு அப்பவே தெரியும் இது ஜெயிக்கும்னு. நீங்க ஜெயிச்சுட்டு பேசுங்க. எதை பேசுறதா இருந்தாலும் சாதனை பண்ணிட்டு ஜெயிச்சுட்டு பேசுங்க. உங்க வாழ்க்கை, உங்களுடைய வரலாறு, உங்க குடும்பத்திற்கு, உங்க தலைமுறைக்கு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று கூறி நன்றி கூறுகிறது. நன்றி, வணக்கம். இந்த வீட்டை நம்ம வழங்குறோம். சில நாள் கைத்தட்டி அவங்க லீனா வித்யார்த்தி அவர்கள் எல்லாரும் கொஞ்சம் குறித்த ஒரு 10 days தான் நான் படிச்சேன். ஸோ தட் யூ கேன் கமெண்ட் ஆர்டிகல் ஸ்டேட் ஷீட்டர் பிகாஸ் இட்ஸ் a huge hall. கொஞ்சம் அந்த டைம் இருக்கும் அப்படிங்கிறதுனால திருவண்ணாமலை லீனா வித்யா அவர்கள், திருவண்ணாமலை வள்ளிமுத்தை எம் அவர்கள், ஈரோடு சந்திரா அவர்கள், அப்படியே ஈரோடு குலசுந்தரி ஆர் அவர்கள், ஈரோடு தனலட்சுமி ஜி அவர்கள், ஆதித்யலட்சுமி எஸ் அவர்கள்,
எல்லாரும் பக்கத்துக்காக வாங்க. எல்லாரும் முன்னாடி இருங்க. என்னுடைய கணவரோட இந்த பரிசை வாங்கணும். பள்ளியில் வரைக்கும் என்னுடைய கணவர் இந்த பெண்ணியோட ஒவ்வொரு நாளும் எனக்கு உறுதியாக இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி அவருடைய என்னுடைய கணவர் அவருடைய கணவா நினைச்சு என்னோட இயங்கிட்டு இருக்காரு. இந்த பரிசு அவருக்கு தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் ஃபெமினைன் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். பாய்.